ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் ஆடிப்பெருக்கு. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏத்தி வச்சீங்கன்னா விபரீத ராஜயோகம் ஏற்படும். பணம் செல்வம் சொல்லி எல்லா விஷயங்களும் உங்களை தானாக வந்து சேரும். அது என்ன இலை என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்ன மாதிரி தீபத்தை ஏற்ற போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் வருஷத்துல ஒரு முறை வரக்கூடிய ஆடிப்பெருக்கு. அந்த நாளில் நம்ம என்ன செய்யறோமோ அது பன்மடங்கு பெருகும். அதனாலதான் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் அவங்களோட தாளிச்சீட்டை மாத்தி போட்டுக்கிறாங்க. அது மூலயமா கணவரோட ஆயுள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. இன்னொரு பக்கம் நீர் வழிபாடு, தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு ஆடிப்பெருக்கு. இப்பவும் கிராமப்புறங்கள்ல ஆற்றங்கரை ஓரத்துக்கு போயிட்டு அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அம்மனா பிடிச்சு வச்சு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு படைப்பாங்க. அந்த இடத்துலயே அவங்களோட தாளிச்செடியை மாத்திப்பாங்க. திருமணமாகாத பெண்களை அங்க ஆற்றங்கரைக்கு வர சொல்லி சுமங்கலி பெண்கள் அவங்க கையால தாளிச்செடி கொடுத்தாங்கன்னா கூடிய சீக்கிரம் திருமண வரன் கைகூடும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நம்பிக்கை தான். ஆடிப்பெருக்குக்கு வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 7:45 8:45 இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகு காலம், 12:30 யமகண்டம். இந்த 2 நேரங்களை தவிர மற்ற நேரத்துல நீங்க வழிபாடு நடத்துறதுக்கும் தாளிச்சீட்டை மாத்திக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். குறிப்பா காலை நேரத்துல வழிபாடை முடிச்சுட்டு வீட்டோட பூஜை அறையில அமர்ந்தோ இல்ல உங்க வீடு பக்கத்துல ஏதாவது கோவில் இருந்துச்சுன்னா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அம்மன் சன்னதியில அமர்ந்தோ தாராளமா நீங்க தாளிச்சீட்டை மாத்திக்கலாம். கண்ட இடங்கள் அமர்ந்து தாளிச்சீட்டை மாத்துறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி தாளிச்சீட்டை மாத்துறதுக்கு அப்புறமா அந்த பழைய கயிறை உதாசீனப்படுத்துறதோ கண்டபடி தூக்கி போடுறதோ இல்லாம அடுத்த முறை வெளியில போகும்போது அதை தண்ணியில விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகள்ல அந்த மண்ணுல போட்டு மூடி வச்சிடலாம். கால் படுற மாதிரியோ குப்பைகள்லையோ தயவு செய்து அந்த பழைய தாளிச்சீட்டை போட்டுறாதீங்க. காரணம் இத்தனை நாட்கள் அது உங்க கழுத்துல தாளிச்சீட்டா இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க கவனத்துல வச்சுக்கணும். சித்ரா அன்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சு நீங்க வீட்டுல வழிபாடு செய்யலாம். ஒருவேளை மாலை நேரத்துல தாளிச்சீட்டை மாத்த போறீங்க அப்படின்னா மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல மாத்திக்கோங்க. 4:30 ராகு காலம். பக்கத்துல நீர்நிலைகள் இருக்கு, ஆறு ஏரி குளம் இது மாதிரி நீர்நிலைகள் இருக்கு, அங்க போய் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னாலும் தாராளமா வழிபாடு செய்யலாம். இல்லைனா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் டேப், நீங்க தினமும் தண்ணீர் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வாட்டர் டேப் இருக்குல்ல, அதுலயே தாராளமா நீங்க ஆடிப்பெருக்குக்கான பூஜைகளை செய்யலாம். அதே மாதிரி தினமும் நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் இருக்குல்ல, அதுக்கு கூட பூஜை செய்து சாம்பிராணி தூபம் போடலாம். இதுவும் பண்ண முடியல, ரொம்ப எளிமையான ஒரு ஆடிப்பெருக்கு வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்னதா ஒரே ஒரு சொம்புல இல்ல பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்துல தண்ணீர் பிடிச்சு வச்சு அந்த தண்ணீரை உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சுட்டு அதுக்கு சாம்பிராணி தூபம் காமிக்கலாம், தீப ஆராதனை காமிக்கலாம். தண்ணீர் வழிபாட்டுக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா நம்ம வாழ்வதற்கு முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பொருட்கள்ல இந்த தண்ணீர் ரொம்ப முக்கியமானது. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில தண்ணியை வேஸ்ட் பண்ணியிருப்போம், உதாசீனப்படுத்திருக்கலாம், அலட்சியப்படுத்திருக்கலாம். அது மூலயமா நமக்கு பாவங்கள் சாபங்கள் வந்துடாம இருக்கிறதுக்காகவும் நாம உயிர் வாழ்வதற்கு ஒரு முக்கியமான ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கு மரியாதை செலுத்துவதற்காகவும் தான் இந்த ஒரு ஆடிப்பெருக்கு தினத்துல காவிரி தாயை வணங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கங்கை நதி போயிட்டு தன்னோட பாவங்கள்லாம் விலக்கிக்கிறதுக்கு வழி கேட்டுச்சான். அப்ப கிருஷ்ண பரமாத்மா கங்கை நதி நீ போய் காவிரியில கலந்துரு, உன பாவங்கள்லாம் விலகிரும்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம்தான் இந்த காவிரி நதி. காவிரி நதி பக்கத்துல வீடு இருக்கக்கூடியவங்க வசிக்கக்கூடியவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம கண்டிப்பா காவிரி கரையோரம் போயிட்டு வழிபாடு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது நீங்க உங்க வீட்டுல ஏற்றக்கூடிய ஒரு தீபம் உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அற்புதமான தீபமா மாறப்போகுது. இந்த தீபத்தை ஆடிப்பெருக்கு தினத்துல நீங்க எந்த நேரத்துல பூஜை பண்றீங்களோ அந்த நேரத்துல உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏற்றி வச்சாலே போதும். மற்ற விளக்குகள்லாம் தனி, அதையும் இதையும் போட்டு நீங்க குழப்பிக்க வேணாம். நீங்க மற்ற விளக்குகள்லாம் ஆடிப்பெருக்குக்கோ மற்ற நாட்களுக்கோ தினமும் ஏற்றக்கூடிய எப்போதும் ஏற்றக்கூடிய விளக்கு. அது இல்லாம நாம இலை மீது ஏற்ற சொல்லக்கூடிய இந்த தீபம் இருக்குல்ல, இது பிரத்யேகமா ஆடிப்பெருக்குக்காக நீங்க ஏற்றக்கூடிய தீபம். அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த இலை என்ன இலைனா வெற்றிலை. வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு இலை இந்த வெற்றிலை. வெற்றிலையோட மகிமையை பத்தி நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. பல மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த ஒரு வெற்றிலை பல மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாகவும் இருக்கு. இறை வழிபாட்டுல நாம எந்த பொருள் வைத்து வழிபாடு செய்யறோமோ இல்லையோ கண்டிப்பா வாழைப்பழமும் வெற்றிலை பாக்கும் வைத்து வழிபாடு செய்வோம். வெற்றிலைக்கு வசியத்தன்மை அதிகமா இருக்கு. வசியத்தன்மைனா தவறான அர்த்தம் கிடையாது. குலதெய்வத்தை வசியம் பண்றது, உங்களை இஷ்ட தெய்வத்தை வசியம் பண்றது, மகமாயி மாரியம்மன் அம்பாள்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் வசியம் பண்றதுக்காக இந்த வெற்றிலையை நம்ம பூஜை அறையில வைக்கிறோம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வெற்றிலை ஒரே ஒரு இலை எடுத்து அதை கழுவி சுத்தப்படுத்தி வீட்டோட பூஜை அறையில சின்னதா ஒரு துணி விரித்து வைத்தோ இல்ல ஒரு மணப்பலகை வைத்தோ அது மேல இந்த வெற்றிலையை வைத்து
அதுக்கு கொஞ்சமா சந்தன குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. இல்லன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல் பகுதியில இப்ப நம்ம வீடியோல காமிக்கிற மாதிரி நீங்க ஒரு தீபம் போடணும். அது என்ன தீபமா இருந்தாலும் பரவாயில்ல. நெய் தீபமும் போடலாம். தீப எண்ணெய் ஊற்றியும் தீபம் போடலாம். கூடுமான அளவுக்கு வெற்றிலை மீது ஏற்றி வைக்கக்கூடிய இந்த ஒரு தீபம் அகல் விளக்குல வைக்கிற மாரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா எல்லார் வீடுகள்லயும் ஒரு அகல் விளக்காவது இருக்கும். புதுசா அகல் விளக்கு வாங்கி இந்த தீபத்தை ஏத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இருக்கக்கூடிய அகல் விளக்கே நீங்க பயன்படுத்திக்கோங்க. வெற்றிலை மீது அதாவது வெற்றிலையோட அடிப்பகுதியில, நுனி பகுதியில சந்தன குங்குமம் பொட்டு வைத்துட்டு, அதோட மேல் பகுதி தலைப்பகுதியில இந்த தீபத்தை ஏத்தலாம். வெற்றிலைய எந்த திசைய பார்த்து வைக்கணுங்கிற கேள்வி நெறைய பேருக்கு வரும். திசை அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. வீட்ல பூஜை அறையில தீபம் எப்படி எரியுதோ, அந்த திசை பார்த்து தீபம் எரிஞ்சாலே போதும். வெற்றிலைய நீங்க நுனிப்பகுதியையும், தலைப்பகுதியையும் எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். அது கணக்கு கிடையாது. இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு, இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், மகமாயி, மாரியம்மன், அம்பாள் இது மாரி எல்லா விதமான பெண் தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கோங்க. எங்க வீட்டுக்குள்ள பொன், பொருள், செல்வம் இது எல்லாமே தானாக குவியணும். வீட்ல இருக்கக்கூடிய கணவரோட ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கணும். வீண் விரை, வீண் செலவு தவிர்க்கப்படணும்னு என்னென்ன வேண்டுதல் உங்களால வைக்க முடியுமோ, அது எல்லா வேண்டுதலையும் அந்த தீபத்த பார்த்து நீங்க முன்வைக்கலாம். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல உங்க வீட்ல மகமாயி, மாரியம்மன் இது மாரி கடவுளோட பாடல்கள ஒலிக்க விட்டு கேட்கறது ரொம்ப சிறப்பு. எக்காரணத்தைக் கொண்டும் இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல கெட்ட விஷயங்கள் நினைக்கிறது, கெடுதல் நினைக்கிறது, அடுத்தவங்க மீது கோவப்படுறது இது மாரி இல்லாம நேர்மறை எண்ணங்கள் அதிகமா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அது மூலியமா நீங்க என்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ, என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ, அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கூடுமான அளவுக்கு உங்க சக்திக்கு உங்களால என்ன விஷயங்கள் வாங்க முடியும், கேட்க முடியுமோ, அத கடவுள்கிட்ட முன் வச்சீங்கன்னா, தாராளமா அது நடக்கும். வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய இந்த ஒரு வெற்றிலை தீபத்த நீங்க அவ்வளோ சாதாரணமா எடை போட்றாதீங்க. இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய ரூபாயும், செலவு பண்ணக்கூடிய நேரமும் ரொம்ப கம்மி. ஆனா, இந்த வெற்றிலை தீபம் மூலியமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்பவே பெருசு. சரி, தீபத்தை ஏத்தி முடிச்சுட்டீங்க. தீபம் எரிஞ்சதுக்கு பிறகு அந்த வெற்றிலைய என்ன பண்ணணும்னா, அந்த வெற்றிலைய நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அன்று இரவே, அதாவது ஆடிப்பெருக்கன்னைக்கு காலையிலயோ, மாலையிலயோ அந்த தீபத்த ஏத்திட்டீங்கன்னா, பூஜை அறை விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு, அந்த மண் அகல் விளக்கு வச்சிருப்பீங்கல்ல, அத மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு, அந்த வெற்றிலைய எடுத்து உங்க பூஜை அறையில பழைய பூக்கள், காய்ந்த பூக்கள்லாம் ஒரு கவர்ல போட்டு தண்ணீல வச்சிருப்பீங்க. அதுல கூட சேர்த்து இந்த வெற்றிலைய போட்டு தண்ணீல விட்டுறலாம். அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாதவங்க, வீட்ல இருக்கக்கூடிய செடி கொடிகள்ல அந்த செடியோட வேர் பகுதியில போட்டீங்கன்னா, அங்க கால் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கால் படாது. அந்த இடத்துல நீங்க வச்சுக்கலாம். அந்த வெற்றிலைய உதாசீனப்படுத்துற மாரி நீங்க பண்ணிட வேணாம். அத மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க. வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய இந்த வெற்றிலை மூலியமா உங்களுக்கு வாழ்க்கையில பல வெற்றிகள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா நம்பி தான் ஆகணும். ஆடிப்பெருக்குக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பெருக்கெடுத்து ஓடும். செல்வங்கள் எல்லாமே பெருக்கெடுத்து ஓடும். நீங்க என்ன கேட்குறீங்களோ, அது அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா, தாராளமா இந்த தீபத்தை ஏத்திக்கலாம். இந்த ஒரு ஆடி மாதம் இந்த 2025ஆம் வருஷத்துல இந்த ஆடி மாசத்துக்கான ஒரு பெரிய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆடி வெள்ளிக்கிழமையெல்லாம் நாங்க சீக்கிரமா சாதாரணமா கடந்து வந்துட்டோம் அப்படின்னா, ஒரே ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன வாங்குறோமோ அது பன்மடங்கு பெருக்கக்கூடிய இந்த ஒரு ஆடி பெருக்கு நாள்ல இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு நீங்க வேண்டியதை கேளுங்க. கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்க வீட்ல சேருவது மட்டும் இல்லாம அது பன்மடங்கு பெருகிக்கிட்டே போகும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.